ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 159வது திருப்பெயர் நாமா பாஷ்ய சாஸ்திரஜாய நமஹா. பாஷ்ய சாஸ்திரம் அறிந்தவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இருக்கு. பொதுவாக சம்ஸ்கிருத உலகில் பாஷ்யம் மகாபாஷ்யம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வியாக்கரண சாஸ்திரத்துக்கு சொல்கிற அர்த்தம். இங்கே 2 அர்த்தங்கள் சொல்லலாம். முதல் அர்த்தமாக சொல்லணும்னு சொன்னால் மகாபாஷ்யம்னு வியாக்கரணங்களாக எல்லா அக்ஷரங்களுக்கும் விஷயத்தை சொல்லக்கூடியதான சாஸ்திரத்தை அறிந்தவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா பாணினிக்கு நடராஜ ரூபத்தில் இருக்கக்கூடியதான பகவான் பரமேஸ்வரன் தன்னுடைய உடுக்கையை ஒலிச்சுத்தான் மாகேஸ்வர சூத்திரங்களை சொன்னார்னு இருக்கிறதுனால அந்த ரூபியான சாஸ்தா, அதனால் அதை தெரிந்தவர், எல்லாத்தையும் தெரிஞ்சவருங்கிறதுனாலையும் விசேஷமாக வியாக்கரண சாஸ்திரத்துக்கான இந்த பாணினி மூலமாக அதை அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஒரு அர்த்தம் வரலாம். இன்னொரு அர்த்தம் பாஷ்யம்ங்கிறதுக்கு இங்கே ஆசிரியர் சொல்கிறார், ஒரு மூல நூலுக்கு எழுதப்பட்ட விரிவான விளக்க உரைக்கு பாஷ்யம்னு பேர். பொதுவாக பாஷ்யம்னு சொன்னால் ஒரு மூல புஸ்தகம் இருந்தால் அதற்கு எழுதப்பட்ட விளக்க உரை. அந்த பாஷ்யத்துக்கு 3 லட்சணம் என்னென்னா, மூல நூலில் அதாவது அந்த நேர் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நன்னா விளக்கணும். அதுக்கப்புறம் மூல நூலில் இலைமறைவு காய்மறைவாக கூறப்பட்ட கருத்துக்களை தெள்ள தெளிவாக சந்தேகம் வர இடங்கள்லாம் சந்தேகத்தையும் எழுதி அதுக்கு சமாதானமும் சொல்லி போக்கணும். அதுக்கடுத்து மூல நூலில் சொல்லப்படாத ஆனால் அதற்கு சம்பந்தமான விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எது சகாயமாக இருக்கோ அதெல்லாத்தையும் சொல்லணும். இது 3 லட்சணம். இதில் ஆசிரியரே சொல்கிறார், மகரஜோதிங்கிற இந்த நூல் இந்த 3 லட்சணங்களையும் கொண்டதுங்கிறத இதை படிப்பவர்கள் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறார். அது ரொம்ப வாஸ்தவமான ஒரு வாக்கியம். இதற்கு சம்பந்தமான வாக்கியங்களை காமிக்கிறார், நேர் அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லிடுறார். அதுக்கப்புறம் அது புரியறதுக்கான நிறைய மேற்கோள்களையும் சொல்கிறார். இந்த வியாசர் இயற்றியதற்கு பிரம்மசூத்திரம்னு பெயர். அதற்கு தோட்டகாச்சாரியர் வார்த்திகம் எழுதினார், சங்கர பகவத்பாதர்கள் பாஷ்யம் எழுதினார். அதனால் ஸ்ரீமத் ஆச்சாரிய சுவாமிகளுக்கு பாஷ்ய பிரசன்ன கம்பீர மகாபாஷ்ய பிரணேதான்னு பேர். பிரசன்ன கம்பீர மகாபாஷ்யம் செய்தவர்னு பெயர். அதே போல் ஜெய்மினியுடைய பூர்வமீமாம்சா சூத்திரத்திற்கு குமரில பட்டர் பட்ட தீபிகைங்கிற வார்த்திகமும் சரபஸ்வாமிகள் பாஷ்யமும் எழுதியிருக்கார். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு 3 ஆச்சாரியர்களும், அதாவது ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள், ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார், ஸ்ரீ மத்வாச்சாரியார், இவர்கள் 3 பேருமே பாஷ்யம் பண்ணியிருக்கார்கள். அதனால் 3 பேருடைய பாஷ்யமும் அந்தந்த மதத்தினுடைய தத்துவங்களை விளக்கிறது. அதனால் பாஷ்ய சாஸ்திரஜர்னு சொன்னால் இந்த பாஷ்யங்கள் பிரம்மசூத்திரத்தை பற்றின பாஷ்யம். ஏன்னா பிரம்மசூத்திரார்த்தாய நமகான்னு நடராஜா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் உண்டு. அதனால் பிரம்மசூத்திரமாகட்டும், மற்ற எல்லா விதமான சூத்திரங்களாகட்டும், எல்லா விதமான பாஷ்யங்களாகட்டும், எல்லா பொருளாகவும் அக்ஷர ரூபியாகவும் பகவான் இருக்காருங்கிறதுக்கும் அது தெரிஞ்சவர் அப்படின்னா அவரை தான் அனுகிரகம் பண்ணி கொடுக்குறாருங்கிறதுனால அது தெரிஞ்சவர். அப்படி பாஷ்ய சாஸ்திரம் அறிந்தவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.